பாருங்க, தங்களுக்கு அடையாளமா நெத்தியில பொட்டோ, இல்ல பட்டையோ, கைகள்ல கயிறுகளையோ, கழுத்துகள்ல மாலைகளையோ போட்டுக் கொள்றாங்க. நீங்க ஏன் மாலை போட்டிருக்கீங்க? நான் கடவுளுக்காக இன்னைக்கு விரதம் இருக்கிறேன், பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், நடந்தே நான் போறதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், நெருப்புல மிதிக்க தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், முள்ளு குத்த தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், நாக்குல அழகு குத்த தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். ஏனென்றால் நான் இன்னைக்கு கடவுளுக்காக எதையோ ஒண்ணு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் மாம்சத்தை வருத்தி கடவுளை தேட விரும்புகிறார்கள். நீங்கள் மாம்சத்தை வருத்தி கடவுளை தேடினால் கடவுள் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ ஒரு முட்டாள். நீ உன் தாயும் உன் தகப்பனிடத்தில் போய் நான் உங்களை நேசிக்கிறேன், அதனால் நான் நாக்கை வெட்டுகிறேன் என்று சொன்னால் எந்த தகப்பனும் எந்த தாயும் அந்த பிள்ளை வெட்டுவதை ஏற்றுக்கொள்வார்கள். தகப்பனே, நான் உன்னை நம்புகிறேன், அந்த நம்பிக்கைக்கு இணையாக நெருப்பிலே நடக்கிறேன், உமக்கு சம்மதம் என்றால் இங்கே இருக்கிற தாய் தகப்பனார் யார் உங்கள் பிள்ளைகளை நெருப்பிலே நடந்து நீ எனக்கு அன்பு செலுத்துகிறாய், அதனால் நீ நடந்து காட்டு என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவீர்கள் என்றால் உங்களை விட கொடூரமான இருதயம் உள்ள மனிதன் உலகத்திலே எந்த மனிதனும் இல்லை. அப்படி என்றால் கடவுளுக்கு வைராக்கியம் காட்டுகிறேன், கடவுளுக்காக பக்தியா இருக்கிறேன் என்று சொல்லி சாப்பிடாமல் இருக்கிறதோ, மண் சோறு தின்னுகிறதோ, நெருப்பிலே நடக்கிறதோ, முள்ளு குத்துகிறதோ அது முட்டாள்தனம். அதை எந்த கடவுளும் ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்படி ஏற்றுக்கொண்டால் அது கடவுளும் இல்லை. நம் ஆண்டவராக இயேசு சொன்னார், நீ என் பாடுகளை பார், உனக்காக நான் காயத்தை பட்டிருக்கிறேன், உனக்காக நான் சிலுவையை சுமந்திருக்கிறேன், என் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காயங்களும் அது உனக்காக, நீ எதையும் செய்ய வேண்டாம், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன். நீங்க உங்களை காயப்படுத்திக்கிட்டு கடவுளை திருப்திப்படுத்துறது கடவுள் கிடையாது. உங்களுக்காக தன்னை காயப்படுத்திக் கொண்டவர் தான் கடவுள்.